இங்கே கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் திங் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா வீடு மாதிரி இல்லை. இங்கே வந்து ஒரு ஐலாண்ட் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனே சூப்பராக இருக்குது. கிச்சனும் வித் டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 16x16ல் ஒரு என்டையராக ஒரு டைனிங் ஏரியா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், சென்டரில் ஒரு ஐலாண்ட் கிச்சனு, ஒரு எல் டைப்பில் ஒரு கவுண்டர் டாப். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் இல்லாதனால நம்ம இங்கே க்ராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் வித் லாஃப்டோட சேர்த்து. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிரே வித்து ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் போட்டிருக்கோம். பாருங்க, இது வந்து ப்ரீமியம் மெட்டீரியல், யூபிவிசி ப்ரீமியம் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது லாஃப்டாக இருக்கட்டும். இந்த ஒயிட் குவார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒயிட் குவார்ட்ஸ் போட்டால் நம்ம மெயின்டைன் பண்ணணுமா, சீக்கிரம் கரையாயிருமா பயப்படுவீங்க. பட் அப்படி இல்லை. அந்த ஒயிட்டு தான் ரிச் லுக் வர்றதும் சரி, ரிச் லுக் நம்ம தரதும் சரி. நம்ம வந்து ஒயிட்டாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம இன்கேஸ் எதாவது கரையானா கூட நம்ம அப்போயே நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம க்ளீன் பண்ணுவோம். பட் வேறு ஏதாவது டைல் கலர் போட்டிருந்தோம்னா லேட்டராக பண்ணிக்கலான்னு நம்ம விட்டு போயிடுவோம். அதனால் அந்த ஸ்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும். பாருங்கள், இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு. அந்த வால் தெரியாமல் இருக்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லோகோஸ் கொடுத்துட்டோம். பார்த்தா மேட்சாக இருக்கும் பாருங்கள். இந்த டைலுக்கும் கிரானைட்டுக்கும் கீழே உள்ள கிரானைட்டுக்கும் இந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கே சென்டரில் ஒரு பீம் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா அந்த பீமை ஹைட் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கிங் லைட்ஸ் ஒயரிங் கொடுத்துருக்கோம். இன்னும் கஸ்டமர்ஸ் ஒன்றும் ஃபிட் பண்ணல, 1 வீக் தான் ஆச்சு. வந்ததுக்கப்புறம் ஹேங்கிங் லைட்ஸ் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஏன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு உடன் கலரும், மேலே ஒரு பீமை ஹைட் பண்ணி அங்கே ஒரு உடன் கலரு, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் கிரே கலரில் பண்ணியிருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாகவே கிரே வித் பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் எல்லாமே ஒரு ஒயிட் வித் பிளாக் கலரில் பண்ணியிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நியூவாக பில்ட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி புது சிம்னி வாங்கிடுவோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. கலர்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த பிளாக் வித் ஒரு எல்லோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஃபேனு, நம்ம பழைய ஃபேன் கிச்சனில் போடும்போது நம்ம எல்லாமே இன்டீரியர் நியூவாக பண்ணியிருப்போம். ஃபேன் மட்டும் பழசாக இருக்கும். அப்போ அந்த லுக் வைஸ் நல்லா இருக்காது. சில இடத்துக்கு நம்ம நியூவாக மாற்றிக்கலாங்க. சிம்னி பக்கத்தில் ஒரு ஹைட்ராலிக் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்பைசஸ் ரேக்கு. இங்கே ஒரு 5 டோர் உள்ள ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்கோம். கீழே வந்து லென்த்தாக ஒரு ஸ்பைசஸ் ரேக் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நமக்கு நீட் இருந்துச்சுன்னா லைட் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம லைட்ஸ் எதுவுமே ஃபிட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே மொத்தம் வந்து ஒரு 7 டேண்டம் பாட்ஸ் போட்டிருக்கோம். இந்த டேண்டம் பாட்ஸ் கிச்சன் அக்சசரிஸ் பொறுத்த வரையுமே நிறைய டைப் ஆஃப் அக்சசரிஸ் இருக்குது. நமக்கு ஸ்பேஸ் தகுந்த மாதிரியும் நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இங்கே வந்து 7 போதுன்னு சொல்லிட்டாங்க. அது போல் விக்கர் பேஸ்கெட் வேணும்னு சொன்னனால நம்ம விக்கர் பேஸ்கெட் 3 கொடுத்துருக்கோம் பாருங்கள். சிலிண்டர் வந்து வெளியே போயிடும். இப்போது எமர்ஜென்சியாக வைக்கிறனால நம்ம ஃப்ரண்ட் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஐலாண்ட் கிச்சன், ஒரு ஒயிட் கலர் கவுண்டர் டாப் பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. கலர்ஸ்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு சூப்பராகவே இருக்குது. நல்லா ப்ரைட்டாக நல்ல ஒரு ரிச் லுக் கலரில் இருக்குது பாருங்கள்.